ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது கலையரசன் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அவர் மேலே. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு அவர் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே சும்மா என்னது சாக்கு போக்கு சொல்கிற மாதிரிலாம் இல்லை, வேலிடான பாயிண்ட்டு. ரொம்ப பயங்கரமாக வந்து கவனித்து சின்ன சின்ன விஷயத்துலேருந்து எடுத்து அழகாக அடித்து வைக்கிறார். அதே மாதிரி யாருக்கும் பயம் கிடையாது, அவர் பாட்டுக்கு போகிறார். சரிங்களா? இது வரைக்கும் வந்துட்டு அவர் மேலே நெகட்டிவ் விஷயங்கள் எதுவுமே வரல. அது ஒரு பெரிய விஷயம். கண்டென்ட் தான் அவர்கிட்ட கம்மியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு மேலே நான் வந்து ஒரு இது இருந்துச்சு, எனக்கு ஒரு வருத்தம் வந்துச்சு. என்னன்னா, இவர் எவ்வளோ பெரிய ஆள், நம்ம இந்தியா சார்பாக வந்து ஒரு இதில் வந்து யூத் அம்பாசடர் சம்திங் ஏதோ ஒரு இதில் இருக்கார். கலையில் வந்து அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இந்த வீட்டில் வந்துட்டு எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலையே அப்படின்னு எதிர்பார்க்கும் போது இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டில் இருக்க எல்லாரையும் நிற்க வச்சு ஆட வச்சு ஒரு வழி பண்ணிட்டாப்புல. செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதாவது நம்மளுடைய நாட்டுப்புற அந்த டான்ஸ், அந்த தெருக்கூத்துலக்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு வரவேற்பு எப்பயுமே எல்லா நாட்டிலையுமே இருக்குது. ஆனால் வந்துட்டு நம்ம நாட்டில் தான் ஒரு சில பேர் வந்து மதிக்கவே மாட்டாங்க, என்ன கொடுமை. ஆனால் பாருங்கள், அவர் வந்து அதை வச்சே வந்து நல்ல பிரபலமாகி இப்போ எவ்வளோ பேர் ஆளாயிட்டாப்புல இந்த கலையரசன். ஆனால் நடுவில் வந்துட்டு இந்த அகோரி அந்த மாதிரி ஒரு விஷயம் போனதுனால கொஞ்சம் டவுன் ஆனாப்புல. பட் இருந்தாலும் அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா வந்து ரொம்ப பிரபலமானார். சரிங்களா? இப்போ வந்துட்டு அந்த விஷயத்தில் இங்கே வந்துட்டு ஒன்று ஒன்றா சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எல்லாருமே அதை ஈடுபாடோடு செஞ்சாங்க. விக்கல் சக்கரம் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் பிக் பாஸை வந்துட்டு ரொம்ப பாராட்டினார். அதுதான் விஷயம். ஏன்னா பிக் பாஸ் வந்துட்டு இதை சொன்னார். ஃபஸ்ட்டே வந்து கனி கேப்டன் ஆன உடனே இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது கலையோர பேரை சொல்லலைன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல, இந்த ஞாபகம் இல்லை. ஆனால் பிரவீன்ராஜ் பேர், சபரி பேர், அதுக்கப்புறம் வந்துட்டு விக்கல் சிக்கரம் பேர், உங்கள் பேரெலாம் சொன்னார். இவர் பேரை சொல்லலைன்னு நினைக்கிறேன். பட் சொல்லாத ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி பிக் பாஸ் கிட்டேருந்து அந்த பாராட்டை வாங்கும்போது அது உண்மையிலே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் கலையரசன் கொஞ்சம் கொஞ்சமாக வருவார் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஓட்டுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஓட்டு இருக்குது. ஆனால் இப்போ இந்த விஷயம்லாம் இந்த வாரம் பண்ணாமல் விட்டார்னா கண்டிப்பாக இந்த வாரம் அவரை தூக்கிடுவாங்க. பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். கலையரசன் எப்படி ஒரு நல்ல ஒரு கண்டஸ்டன்ட் நினைக்கிறீங்களா? கீழே அரோரா ஆதிரையை விட இவர் சூப்பருங்க, அதனால் இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைனா வேணாங்க கலையரசன் முதல்ல அனுப்பிச்சிடுவாங்க, ஏன்னா இவங்க கண்டென்ட் இருக்குது அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை தான், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.